Hi friends, இன்னைக்கு நம்ம coreldraw ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி flag design வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு rectangular box எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு box போட்டுப்போம். நெக்ஸ்ட் இங்க நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்க B spine line வருது, அந்த B spine line எடுத்துப்போம். இங்க இருந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி flag வந்து கொஞ்சம் அப்படியே மடங்கி வருமா, அதனால இந்த B spine line எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டா இந்த மாதிரி வளைஞ்சது மாதிரி இந்த மாதிரி வளைஞ்சுப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி B spine எடுத்துட்டு அப்படியே இதுக்கு அப்படியே மேட்ச் ஆற மாதிரி இப்படி வரைஞ்சுக்கோங்க. இங்க இப்படி டச் பண்ற மாதிரி வந்துட்டு இப்போ அப்படி அதோட வளையற மாதிரியே இந்த மாதிரி வரைஞ்சிக்க வேண்டியதான். இதை இப்போ வரைஞ்சாச்சா வரைஞ்சிட்டு இங்க நல்லா இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஃபில் டூலுக்கு அதை எடுத்து வந்துட்டு இங்க இப்படி கொடுத்துருங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துருவோம். இந்த ஆரஞ்சை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த லைனை அப்படியே நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் இருக்கா, இதை இங்கே வச்சுப்போம். நெக்ஸ்ட் இதை அப்படியே கண்ட்ரோல் Dன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை இப்படி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக அந்த மாதிரி சேமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம க்ரீன் கலர் கொடுத்துருவோம். இப்போ இங்கே நடுவில் இருக்குல்ல, அதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் எடுத்து இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ இப்படி கொடுத்துட்டு இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இந்த க்ரீனை மட்டும் இங்கே தானே மேடு மாதிரி வருது, அதனால் இதை எப்படி லைட்டாக இந்த மாதிரி இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. இப்படி தள்ளி வச்சுட்டு இதை ஆப்ஜெக்ட் ஆர்டர் டு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ்னு கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே இப்போ இது எல்லாமே சேமாக இப்படி மடங்கி வருதா. இப்போ இந்த ஷேப் டூல் வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட் இந்த பக்கம் இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்குல்ல, இங்கே வந்துட்டு விர்ச்சுவல் செக்மெண்ட் போயிட்டு இதை இப்படி டிலீட் பண்ணி விட்டுருவோம். டிலீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் எடுத்துகிட்டு திருப்பி இப்படி பண்ணிட்டு இதுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருங்க. இப்போ இந்த இது இருக்குல்ல ஆரஞ்சு கலர், அதுக்கு வந்துட்டு இங்கே நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா இன்டெக்ஷன் ஃபில் டூல் வருதா, அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இங்கேயுமே இதே மாதிரி ஆரஞ்சு கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இங்கே மேடு மாதிரி வருதா, அந்த இடத்துல மட்டும் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சை நல்லா பிடிச்சிட்டு இதிலே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சாக கொடுப்போம். இந்த மாதிரி லைட்டாக ஆரஞ்சு கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நமக்கு டார்க் ஆரஞ்சு தான் இருக்கணும். அதே மாதிரி இதுலேயும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இதே லைட்டாக ஆரஞ்சு கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்துட்டு டார்க்காகவே இருக்கட்டும். இதை கரெக்டாக அந்த மேடு வர இடத்துல மட்டும் நம்ம இந்த மாதிரி வச்சிடணும். நெக்ஸ்ட் இந்த க்ரீன் இருக்கா, இதுக்கும் அதே மாதிரியே வந்துட்டு இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கேயும் டார்க் க்ரீன், இங்கேயும் டார்க் க்ரீன், இங்கே மட்டும் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா லைட் க்ரீன் வருதா, அந்த லைட் க்ரீனை இங்கே கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு டார்க் க்ரீன். இப்போ நமக்கு இந்த ஃப்ளாக் ரெடி ஆயிடுச்சா. இப்போ வந்துட்டு நம்ம அசோகா சக்கரை போடுவோம். இப்போ வந்துட்டு இந்த சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட், இப்போ ரவுண்டு போட்டாச்சா. இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 160 வச்சுப்போம். லெவலாக்கிறதுக்காண்டி நம்ம ரெண்டு இடத்துலையுமே 160 போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இது லெவலாக வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே உள்ளே ஒரு ரவுண்டு போடுவோம். உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு ரவுண்டு, இந்த சக்கரத்தை வந்துட்டு நம்ம இங்கே ஒரு 32 போட்டுப்போம். ரெண்டு இடத்துலையும் 32, அப்போ தான் நமக்கு வந்து சேமாக இருக்கும். 32 போட்டுட்டு என்ட்ரு போட்டுக்கிட்டு இதை வந்துட்டு கரெக்டாக சென்ட்ரு பார்த்து வைங்க. இங்கே நம்மளுக்கு இப்படி எடுத்துகிட்டு போனாலே சென்ட்ருன்னு சொல்லும். இதோ இந்த இடத்துல சென்ட்ரு வந்துடுச்சா. இப்போ இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இதை நல்லா கிளிக் பண்ணால் ஸ்டார் வருது, அந்த ஸ்டார் எடுத்துக்கோங்க. ஸ்டார் எடுத்துக்கிட்டு இந்த நடுவில் இருக்குல்ல, அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 24 இருக்குமா, 24 சுத்தல் வருமா, அந்த 24 கொடுத்துட்டு என்ட்ருன்னு கொடுத்துருங்க. இங்கே வந்துட்டு 10ன்னு கொடுத்துட்டு என்ட்ருன்னு கொடுத்துட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. இப்போ இப்படி போட்டாச்சா ஸ்டாரு. இப்போ என்ன பண்ணோன்னா இங்கே ஸ்மார்ட் ஃபில் டூல் இருக்கா, ஸ்மார்ட் ஃபில் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக்கா இதில் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துப்போம். இதை வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுப்போம். நம்ம விட்த்து வந்துட்டு ஒரு 6 கொடுப்போம். 6ன்னு கொடுத்து என்ட்ருன்னு கொடுத்துருங்க. ஹைட் வந்துட்டு நமக்கு வேண்ட அளவுக்கு இந்த மாதிரி நீட்டிப்போம். இதையும் இங்கே உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு உள்ளே போயிட்டு வர்றது மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ விட்த்து வந்து நம்ம 6ன்னு வச்சுக்கிறோம். ஹைட் வந்துட்டு நமக்கு ஏற்றது மாதிரி நம்ம இழுத்துக்கிட்டோம். இப்போ இந்த உள்ளே இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு நம்ம நீல கலர் கொடுத்துருவோம். இதுக்கும் வந்துட்டு ஒரு நீல கலர் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த ரவுண்டு இருக்குல்ல, இதை வந்து ஆப்ஜெக்ட் ஆர்டர் டு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ்னு கொடுத்துருவோம். இப்போ இது நம்ம வந்துட்டு 24 வர வைக்கணும்னா இப்போ இந்த விண்டோஸ் இருக்குல்ல, அதில் போயிட்டு இந்த டார்க்கஸ் போயிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சா. இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த நீட்டை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இந்த எக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே சென்டரில், இங்கே சென்டர்னு காட்டுதா. இப்போ சென்டரில் வச்சுட்டு இங்கே நம்ம வந்து இந்த ரொட்டேட்டில் வச்சுப்போம். இந்த ரொட்டேட்டில் வச்சுட்டு ஆங்கிள் கேட்குதா, இதில் வந்துட்டு 15 கொடுத்துருங்க. கீழே வந்துட்டு நம்மளுக்கு இது வந்து 1 இருக்குது, மொத்தம் 23 வேணும். மொத்தம் 24, இப்போ நம்மளுக்கு 23 வேணும். கொடுத்துட்டு அப்படின்னு கொடுத்துருங்க.
இப்போ நம்மளுக்கு அது அழகாக வந்து உட்காந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு ரவுண்டு போடுவோமா, அந்த ரவுண்டு போட்டுப்போம். இங்கே இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு சைஸ் வந்துட்டு ஒரு 7 வச்சுப்போம். இங்கே 7 கொடுத்துட்டு இங்கேயும் 7 கொடுத்துட்டு என்ட்ருன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை வந்துட்டு நல்லா கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கும் வந்துட்டு நம்ம ஒரு நீல கலர் கொடுத்துருவோம். இங்கே இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதோட பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கரெக்டாக இங்கே சென்டர்னு வச்சுருங்க. சென்டர்னு வச்சுட்டு இங்கே 15, 23 கொடுத்துட்டு அப்ளைன்னு கொடுத்துருங்க. இது கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. இப்போ இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கவுண்டர் டூல் இருக்குது, அந்த கவுண்டர் டூல் போயிருங்க. போயிட்டு இப்படி ஒரு போட்டுருங்க. போட்டுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கவுண்டர் பாட்டுன்னு கொடுத்துட்டு மேலே சர்க்கிள் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு 185 வச்சுப்போம். 185ன்னு கொடுத்துட்டு கீழேயும் 185ன்னு கொடுத்துட்டு என்ட்ருன்னு கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நீல கலர் கொடுத்துருவோம். இங்கே உள்ளே இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்தாச்சா? இப்போ இந்த மேலே இருக்குல்ல, அதுக்கு மட்டும் அவுட்லைன் வந்துட்டு நம்ம ஒரு ஒயிட் கலர் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஒரு 2 வச்சுப்போம். கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நமக்கு வேண்ட அளவுக்கு சின்னது பண்ணி இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இந்த ஃப்ளாக் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போய்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் போய்ட்டு ஹேண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு போய்ட்டு லைட்டாக இந்த மாதிரி சாஞ்சது மாதிரி நம்ம வச்சிடும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதுக்கு இந்த ஷேடோ டூல் இருக்குல்ல, இந்த ஷேடோ டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கிட்ட வந்து லெஃப்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம யாராவது பிக்சர் வைக்கணும், தேசிய தலைவருங்க யாராவது பிக்சர் வைக்கணும்னா அந்த பிக்சர் எடுத்து நம்ம க்ராப் பண்ணிவிட்டு இங்கே மாதிரி வச்சுருக்கோம். இம்போர்ட்டில் போய்ட்டு நம்ம ஒரு பிக்சர் எடுத்துப்போம். இப்போ இவரோட பிக்சர் நம்ம வைப்போம். இதை அப்படியே காப்பி எடுத்துக்கிட்டு இங்கே கோரல் ஃபோட்டோ ஃபைண்ட் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கோமா, அதை Ctrl+V பேஸ்ட் கொடுத்துரும். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சா? இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மேஜிக் கான்வர்ஷன் வருதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மைனஸில் வச்சுட்டு இங்கே எல்லா இடத்துலையும் கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸ் வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி பிரைட்னஸ் வச்சுட்டு Ctrl+C கொடுத்துட்டு இங்கே coreldraw வந்துட்டு நம்ம Ctrl+V கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிக்சரை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஷேப் டூலை வச்சுட்டு நம்ம பெருசு பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிவிட்டு வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுப்போம். இது வந்துட்டு ஷேப் டூல் வச்சுட்டு இந்த மாதிரி க்ராப் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஏதாச்சும் எழுதுறதுனா இங்கே எழுதிப்போம். நம்ம இந்த மாதிரி 26 ஜனவரின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஹாப்பி ரிபப்ளிக் டேன்னு போட்டுரும். நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு க்ரீன் கலர்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான். நம்மளோட ரிபப்ளிக் டேக்கு நம்மளோட ஃப்ளாகை நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம்.